ஆஹா, அழகு சுந்தரி மாதிரி இருக்கேனே, அழகு சுந்தரி. கஷ்டமான வேலைகள். சரி, பட் நான் டெய்லி யூஸ் பண்ணுற மஸ்காரா சொல்லிடுறேன். நான் வந்து மஸ்காரா மட்டும் நான் நல்லா பிராண்டடாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்றது தான் என்னோட மேக்கப் ஐடியாவில் இருக்கிறது. இது நார்ஸோட ஒரு மஸ்காரா. ஏன்னா ஆக்சுவலி மஸ்காரா நீங்கள் எவ்வளோ நல்லா பிராண்டடாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும், ரிமூவ் பண்ணும்போது ஈஸியாக வரணும். ஒரு பிராண்டட் ப்ராடக்ட் ஒரு இங்கே பாருங்களேன், ஒரு பொருள் வந்து நமக்கு வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கலாம், பட் நம்ம வேணான்னு நினைக்கும் போது ரிமூவ் பண்ண முடியாத அளவுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்குன்னா அது வந்து நல்ல ப்ராடக்டா சொல்லுங்கள்? லைக் இந்த ப்ரிசர்வ் ஃபுட்ஸ் மாதிரி தான். ஓரளவுக்கு ஒரு பொருளை பாதுகாக்க முடியும். ரொம்ப பாதுகாக்கிறதுக்கு நிறைய ஆர்டிஃபிஷியல்ஸ் சேர்ப்பாங்க, அது ரியலி விச் இஸ் நாட் குட் ஃபார் அ ஹெல்த். ஸோ அதே மாதிரி ஒரு மஸ்காரா லாங் லாஸ்டிக்காக வாட்டர் ப்ரூஃபாக இருக்கிறது ஓகே, பட் தண்ணியை போட்டு கழுவுனா கூட வரமாட்டேன்னு சொல்கிறது வந்து இட்ஸ் நாட் ஓகே. எனக்கு இந்த மஸ்காரா வந்து நான் வந்து லாங் ஸ்டேவாகவும் இருக்குது. வென் ஐ வாண்ட் டு ரிமூவ் இட் வில் கெட் ரிமூவ். எனக்கு அது பிடிச்சிருக்கு. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. அதில் இருக்க க்ரீம் வந்து என்னோடய லேஷஸை ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக காட்டலை. சிலதெல்லாம் அப்படி ரொம்ப கெட்டியாக ஒரு மாதிரி கல்லார்ட்டும் ஆக்கிடும். நான் வந்து அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக போடணும்னு நான் நினைக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு வராது. தட்ஸ் ஆல். ஐம் டன் வித் மை மஸ்காரா. சும்மா சேலை கட்டி பார்த்தேன்ப்பா, எனக்கே பிடிச்சிருந்துச்சு, அதான்.